வந்து தொடர்ந்து 147 வார்டில் ஆலப்பாக்கம் பெருமாள் கோயில் ஸ்ட்ரீட்டில் வந்து தொடர்ந்து அஞ்சாம் ஆண்டு வந்து விநாயகர் சதுர்த்தி விழா நடைபெற்றிருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 27ஆம் தேதி இன்னைக்கு எப்பவும் போல் வந்து சாமியை வந்து பூஜை செஞ்சு காலைல பிரசாதம் எப்பவும் போல் நம்ம மக்களுக்கு வந்து கொடுத்துடணும். அதை தவிர்த்து வந்து இன்னைக்கு ஈவினிங் ஒரு 6 o'clock மேலே நிகழ்ச்சி வச்சுருக்கோம். அக்னி காளை ஆட்டம், அப்புறம் வந்து பரதநாட்டியம், சில நிகழ்ச்சிலாம் வச்சுருக்கோம். அதை தவிர்த்து சனிக்கிழமை வந்து 30/8/2025 அன்று சனிக்கிழமை மாலை 12:30 மணி அளவில் சிறப்பு சமபந்தி அன்னதானம் வந்து நடைபெற இருக்குது. இதனால் வந்து மக்கள் சப்போர்ட்டும், நம்ம இந்து முன்னணி அவங்க, அப்புறம் வந்து போலீஸ் அவங்க எல்லாருமே நம்மளுக்கு வந்து நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பு ஏற்பாடு செஞ்சு தராங்க. இதனால் வந்து நம்ம தொடர்ந்து வந்து இதை வந்து இது பண்ணிட்டு இருக்கோம், வழிமுறைப்படுத்திட்டு இருக்கோம். எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இது சென்னை ஆலப்பாக்கம் நடராஜர் கோயில். அடியேன் நடராஜர் கோயில் பூசகர் சிவதாசன். இந்த கோயில் 10 வருடங்களாக இவ்விடத்திலே இருந்து எம்பெருமான் நடராஜ பெருமான் மக்களுக்கு அருள்பாலித்து வருகின்றார். இங்கே மூலவர் நடராஜர் தான், உற்சவரும் நடராஜர் தான். அடியவர்கள் நாங்கள் அனைவரும் ஒன்று கூடி இந்த கோயிலை நிர்வகித்தும் வழிபாடு செய்தும் வருகின்றோம். வழக்கம் போல் நடராஜருக்கு நடக்கக்கூடிய 6 அபிஷேகங்கள் இந்த கோயிலில் ரொம்ப சிறப்பான முறையில் நடைபெறும். ஆணி திருமஞ்சனமானது 1 நாள் உற்சவமாகவும், திருவாதிரையானது 12 நாள் உற்சவமாகவும் நடைபெறுகின்றது. ஆணி திருமஞ்சனத்திற்கும் திருவாதிரைக்கும் நடராஜ பெருமான் ஆலப்பாக்கத்தின் 4 மாட வீதிகளை வலம் வந்து அருள்பாலிப்பார். அதுக்கப்புறம் இரவு பொழுது பிரம்ம முகூர்த்த வேளையிலே திருமஞ்சனம் நடைபெற்று அதன் தொடர்ச்சியாக அலங்காரங்கள் செய்யப்பட்டு படையிலிட்டு தீபாவளி நடைபெறும். திருவாதிரை அப்பொழுது மட்டும் அபிஷேகம் முடிஞ்ச உடனே சுவாமி வெள்ளை சாத்து, பச்சை சாத்து, மஞ்சள் சாத்து, சிவப்பு சாத்து ஆகிய 4 சாத்துகளில் ஊஞ்சல் உற்சவம் காணுவார். தொடர்ந்து மாலை 6 மணி அளவில், திருவாதிரையப்போ மாலை 6 மணி அளவில் ஆனந்த நடனம் ஆடி காட்டுவார். இதுதான் ஆதிரை தரிசனம் என்று கூறுவார்கள். இது வந்து இந்த கோயிலுடைய சிறப்பு உற்சவமாகும். அது மட்டும் இல்லாமல் விநாயகப் பெருமான் இங்கே கல்யாண கணபதி என்னும் திருநாமத்தோடு எழுந்தருள் பாலிக்கிறார். இந்த ஆலப்பாக்கத்திற்கும் முருகப்பெருமானுடைய வள்ளி திருமணத்துக்கும் ஒரு தொடர்பு உண்டு. வள்ளியை வந்து முருகப்பெருமான் திருமணம் செய்யும் பொழுது விநாயகப் பெருமான் ஆணையாக சென்று ஒரு திருவிளையாடல் புரிவார். அப்படி ஆணையாக மாறி திருவிளையாடல் செய்வதற்கு முன்பாக இந்த தலத்தில் இருந்த பெருமானை வழிபாடு செய்துவிட்டு அதற்கு பின்தான் அந்த திருவிளையாடலை விநாயகப் பெருமான் செய்ததாக ஐதீகம். அதனால் இங்கே இருக்கக்கூடிய விநாயகருக்கு நாங்கள் விநாயகப் பெருமானை பிரதிஷ்டை செய்யும் பொழுது அதன் அடிப்படையிலே கல்யாண கணபதி என்னும் திருநாமத்தை வைத்து பிரதிஷ்டை செய்து வழிபாடுகள் செய்து வருகின்றோம். இந்த கல்யாண கணபதிக்கு ஒரு சங்கடகர சதுர்த்திக்கும் சிறப்பான முறையில் சங்கடகர சதுர்த்தி வழிபாடு நடைபெற்று வருகிறது. வருடத்தில் வரக்கூடிய விநாயகர் சதுர்த்திக்கு மட்டும் விநாயகப் பெருமான் என்ன பண்ணுவார்னா ஆலப்பாக்கம் முழுவதும் வீதி உலா கண்டு வருவார். இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி நன்னாளில் தான் இதை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ விநாயகப் பெருமான் தயார் நிலையில் இருக்கார். இன்னும் சற்று நேரத்தில் ராஜமேளம் முழங்க ஆலப்பாக்கம் முழுவதும் வீதி உலா காண இருக்கின்றார். இந்த விநாயகப் பெருமானை நீங்கள் வழிபாடு செய்தீர்கள் என்றால் திருமண தடை நீங்கும், கணவன் மனைவிக்கு இடையில் உள்ள பிரச்சனைகள் தீர்ந்து அந்யோன்யம் மேம்படும். ஏன்னா விநாயகப் பெருமான் வள்ளிக்கும் முருகப்பெருமானுக்கும் ஒரு தூதாக பாலமாக செல்வதற்கு துணை நின்றதனால் இந்த விநாயகப் பெருமானுக்கு கல்யாணம், அவர் கல்யாணத்துக்கு துணை போனதுனால கல்யாண கணபதி. அந்த மாதிரி யாருக்கெல்லாம் திருமணம் ஆகலையோ விநாயகப் பெருமானே எங்கள் கல்யாணத்தையும் நடத்தி கொடு, நீ தான் துணை இருக்கணும்னு வேண்டிட்டாங்கன்னா அவங்களுடைய கல்யாணமானது தடைகள் நீங்கப்பட்டு சீரோடும் சிறப்போடும் நடைபெறும். அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்குள்ள ஒரே பிரச்சனையாக இருக்குது, என்ன பண்ணுறது சாமி அப்படின்னா விநாயகப் பெருமானுக்கு வழிபாடு செய்து வந்தால், இந்த தலத்தில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானுக்கு வழிபாடு செய்து வந்தால் அந்த பிரச்சனையானது தீர்ந்து இருவரும் அந்யோன்யமாக தாம்பத்தியம் இல்லறத்தை நடத்தக்கூடிய ஒரு தன்மையை விநாயகப் பெருமான் நல்குவார். அதுதான் இந்த தலத்துடைய விநாயகப் பெருமானுடைய சிறப்பு. இந்த விநாயகர் சதுர்த்தி நன்னாளில் இந்த தகவலை உங்களோட நான் பகிர்ந்து கொள்கிறது மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். யாருக்காவது இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க தாராளமாக இங்கே வந்து விநாயகப் பெருமானை தரிசனம் செய்து அந்த அருளையும் பலனையும் பெற்றுக்கொள்ளலாம்.
திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. பிடி அதன் உருவுமை கொலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவர் இடர் கடி கணபதி வர அருளி நன்மிகு கோட்டை வடிவினர் பயில் வலி வலம் முறை இறையீம். ஐந்து கரத்தனை ஆணை மொந்தனை இந்தில் இளம்பிறை போலும் எகிட்டனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றோமே. அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்களது ஆலயத்தின் சார்பாக விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள், நல்வாழ்த்துக்கள், நல்வாழ்த்துக்கள். ஆரோ டிவைன் நேயர்கள் அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். இந்த விநாயகர் சதுர்த்தி நல்லாளில் இறைபக்தியை எல்லாரும் மனசில் வச்சு அன்போடும் வளமோடும் நலமோடும் பிறருக்கு உதவியாகவும் நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கையாகவும் வாழ எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் ஆரோ டிவைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க, ஃபாலோ பண்ணுங்கள். தம்பி வண்டியை ரிவேஸில் எடுத்து அப்படியே ஃப்ரெண்டில் வா.